வணக்கம் நண்பர்களே. இ-காமர்ஸ் அதாவது ஆன்லைனில் வணிகம் பண்ணுறது, இது வந்து இந்தியாவுடைய சேவைத்துறையில் ஒன்றாக வளர்ந்து வருகிற ஒரு துறையாக இருக்கிறது. இது குறித்து சிறிய விளக்கமான ஒரு வீடியோ. இந்திய பொருளாதார இலக்கு 38 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் 2047. இந்த இலக்கில் இந்த இ-காமர்ஸ் பொதுவாக இந்த தளம் வணிக தளம் மாறுகிறது. முன்பு சென்று ஒரு கடைக்கு சென்று போய் அதை தொட்டு பார்த்து வாங்கி அதனுடைய அழகை நேரடி கண்களால் நாம் உணர்ந்து இது போன்ற வணிக பயன்பாடுகள், வணிக உறவுகள் இப்போது மாறி இ-காமர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான சதவீதம் வந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். நான் 2019-20 கால நிதியாண்டுகளில் நம்முடைய தலைநகரில் டெல்லியில் நடந்த சில கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது, தொழில் சம்பந்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது அவர்கள் சொன்னது, இப்போது 2% இருப்பது ஒரு 2%, அதாவது அது நடந்தது வந்து ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ். அதில் அப்போவே 2% வந்து இ-காமர்ஸ் வந்துச்சு. அப்போ சொன்னாங்க, எதிர்கால வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% இ-காமர்ஸ் போயிடும் அப்படின்னு. இந்த இ-காமர்ஸில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பொருள்களை நேரடியாக உடனடியாக கண்டு கால வரையும் தவிர்க்கப்படுகிறது. இதுதான் மெயின் காரணம். இந்த வளர்ந்து வரும் இந்த துறையில் நம்ம இ-காமர்ஸை வளர்த்து கொண்டால், நம்மளுடைய இ-காமர்ஸ் வியாபாரத்தை அந்த முறையில் வளர்த்து கொண்டால், நாம் அடுத்த சந்ததியினருக்கான மார்க்கெட்டிங் மெத்தடாக கூட அது இருக்குது. மார்க்கெட்டிங், சேல்ஸ் என்று மனித உழைப்பு கொண்டு நடத்தப்பட்ட அத்தனையும் இ-காமர்ஸுக்கு வந்துடுது. இ-காமர்ஸ் வர்றதுனால இந்த செலவினங்கள் கம்பெனி குறையுது. மனித வளம் இந்த மார்க்கெட்டிங், சேல்ஸில் பயன்பட்டது போக இவைகள், இந்த மனித வளங்கள் இப்பொழுது இ-காமர்ஸுக்கு வந்துடுச்சு. இப்போ இ-காமர்ஸில் இருந்து வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு பெரிய இது இருக்குது, டேக்ஸ் அட்வான்டேஜ் அரசாங்கத்துக்கு. இது நார்மல் கடைகள்லையோ இதுலேயும் விற்கும்போது ஒரு வரி இல்லாத வணிகம் நடைபெற வாய்ப்பு உண்டு. அது தடுக்கப்படுகிறது. இது அரசுக்கு நேரடியாக வரி வருவாய் கூட்டுவதற்கான ஒரு வழிவகுப்பு. இன்னொரு வகையில் பில் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு இல்லீகல் அப்படின்னா கூட சில இடங்களில் பொருளாதார சுழற்சிக்கு அந்த பில் இல்லாத வணிகங்கள் பயன்பட்டிருக்கிறது என்பது நாடு ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம்தான். அதனால் இந்த இ-காமர்ஸ் துறை என்பது இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ந்து வருகிற ஒரு துறை. அந்த இ-காமர்ஸில் ஒருத்தர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் இந்த சேவை துறையில் இந்திய பொருளாதாரம் வளரும் பொழுது நாமும் அதுக்கு இணைந்து இசைந்து வளர முடியும். இதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன. ஸோ இ-காமர்ஸ் முறையாக இணைய வடிவம் கொடுங்க, அதற்கான செயல்பாடுகளை செயல்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திப்போம். இது குறித்து நிறைய விவாதிப்போம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள்.